அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நோயாளிகளை கூட குணப்படுத்தக்கூடிய அதிசக்தி வாய்ந்த ஒரு கோயிலை பற்றியும், அதுக்கு நேர்த்தி கடனாக பக்தர்கள் பாடை கட்டி வழிபாடு செய்கிறத பற்றியும் தான் விரிவாக பார்க்க போகிறோம். இந்த கோயில் எங்கே இருக்குன்னா, திருவாரூர் மாவட்டம் கும்பகோணத்திலிருந்து 9 கிலோமீட்டர் தொலைவில் வலங்கைமான் அப்படின்ற ஊரில் இருக்குது. இந்த அம்மனுக்கு பேரே பாடைக்கட்டி மாரியம்மன் தான் பேர். இந்த வலங்கைமானில் வரதராஜன்பேட்டை தெருவில் சுமார் 200 வருஷத்துக்கு முன்னால் காத கவுண்டர் அப்படின்னு விவசாயம் செய்யக்கூடிய ஒருத்தர் வசிச்சிட்டு வர்றாரு. அவரோட மனைவி பெயர் கோவிந்தம்மாள். 2 பேருமே ரொம்ப பக்தி மிகுந்தவர்கள். கணவர் விவசாய வேலையும், மனைவி பக்கத்து கிராமங்களுக்கு போய் தின்பண்டங்கள் விற்கக்கூடிய வேலையும் செஞ்சுக்கிட்டு வர்றாங்க. ஒரு நாள் வியாபாரத்துக்காக புங்கஞ்சேரிக்கு கோவிந்தம்மாள் போகிறாங்க. அன்னைக்கு வெள்ளிக்கிழமை நல்ல வியாபாரம் நடக்குது. நெல்லும் காசும் நிறைய கிடைக்குது அவங்களுக்கு. எல்லாம் இறைவனோட அருள் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக அங்கே இருக்கிற ஒரு குளத்தில் குளிக்க போகிறாங்க. அப்போ ஒரு பிராமணரும் அவரோட மனைவியும் குழந்தையோட பக்கத்தில் இருந்த அடைக்கலங்காத்த ஐயனார் கோயில் பக்கம் போகிறத பார்த்துட்டு குளிக்கிறாங்க. குளிச்சுட்டு கரையேறிய பிறகு ஐயனார் கோயில் பக்கத்துலேருந்து குழந்தை அழக்கூடிய சத்தத்தை கேட்குறாங்க இந்த கோவிந்தம்மாள். அங்கே கோவிந்தம்மாள் ஓடி போய் பார்க்குறாங்க. பெண் குழந்தை ஒன்று அங்கே அழுதுகிட்டு இருக்குது. பக்கத்தில் யாரும் இல்லை. அந்த குழந்தை எப்படி வந்தது, அது யார் கொண்டு வந்து விட்டாங்கன்னு எல்லாரும் தேடுறாங்க. அங்கே யாருமே தென்படலை. அழுதுகிட்டு இருந்த குழந்தைய கோவிந்தம்மா தூக்குறாங்க. குழந்தை அழறத மறந்து அழகாக சிரிக்குது. அந்த குழந்தையோட அழகில் மயங்கின அந்த தெருவில் இருந்த எல்லாருமே அந்த குழந்தைய நம்ம தான் வளர்க்கணும் அப்படின்னு போட்டி போடுறாங்க. கடைசியாக அந்த தெரு நாட்டாண்மைக்காரர் வளர்க்குறது அப்படின்னு முடிவுக்கு வர்றாங்க. தனக்கு குழந்தை கிடைக்கலையேன்ற ஒரு ஏக்கம் கோவிந்தம்மாளுக்கு இருந்தது. புங்கஞ்சேரியில் கோழி, ஆடு, மாடு இதெல்லாம் திடீர்னு சாக ஆரம்பிக்குது. பலருக்கு அம்மை நோய் வருது. அந்த ஐயனார் கோயிலில் கிடைக்கப்பெற்ற அந்த பெண் குழந்தைக்கும் அம்மை நோய் வருது. அதனால் ஊரே ரொம்ப துயரமாக இருக்காங்க. இந்த நிலையில் ஒருத்தர் ஆவேசம் அந்த பெண் குழந்தைய கோவிந்தம்மாட்ட கொடுத்துடணும் அப்படின்னு சொல்கிறார். அந்த குழந்தைய கோவிந்தம்மாட்ட கொடுத்தா தான் ஊரில் எல்லோரும் நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கோவிந்தம்மாளை அழைச்சி அந்த குழந்தைய அவங்ககிட்ட கொடுத்துட்றாங்க. குழந்தைய வாங்கிக்கிட்ட அந்த கோவிந்தம்மாளும் அதுக்கு சீதலான்னு பேர் வச்சு வளர்க்க தொடங்குறாங்க. ஆனால் கடுமையான அம்மை நோயால் 3வது நாளைக்கே குழந்தை இறந்து போயிடுது. கோவிந்தம்மாளும் அவர் கணவருக்கும் மிகுந்த துக்கத்தோட அந்த குழந்தையோட உடலுக்கு இறுதி சடங்கு செஞ்சு வீட்டு தோட்டத்திலேயே புதைச்சிட்றாங்க. ஒரு சிலர் அந்த குழந்தை சுமார் 7.5 வருஷம் கோவிந்தம்மாள் வீட்டில் வளர்ந்து பல அற்புதங்களை செஞ்சு அதுக்கு பிறகு தான் இறந்து போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. குடமுரு ஆற்றுல போய் குளிச்சுட்டு இந்த கோவிந்தம்மாள் வீட்டு கொல்லைப்புறம் வழியாக வர்ற கிராம மக்கள் எல்லாருமே ஆவேசம் ஆட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க நான் தான் மாரியம்மன், குழந்தை வடிவத்தில் நான் இங்கே வந்தேன், என்னை வழிபடுறவங்களுக்கு நான் அருள் புரிவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதன்படி அந்த குழந்தைய சமாதி செஞ்ச இடத்துல கீற்று கொட்டகை ஃபஸ்ட்டு போட்டாங்க. மக்கள் வழிபட தொடங்குறாங்க. அதுக்கு பிறகு அந்த இடத்துலையே கோயிலும் எழுப்பப்பட்டது. சீதலா தேவி மகா மாரியம்மன் கோயிலாக அவங்களுக்கு பேர் வருது. வரம் தரக்கூடிய அன்னை பராசக்தியாக அங்கே இருக்காங்க. அதுதான் வலங்கைமான் மாரியம்மன் கோயில், அதாவது பாடைக்கட்டி மாரியம்மன் கோயில்னு தோன்றி வளர ஆரம்பிச்சது. இந்த கோவில் அமைப்பை பார்த்தோன்னா, இந்த கோயிலில் முன் மண்டபம், மகா மண்டபம், அர்த்த மண்டபம், கருவறை, திருச்சிற்றி இது எல்லாமே இருக்குது. மகா மண்டபத்தோட தென்பகுதியில் விநாயகர் சிலையும், வடபகுதியில் கீழ்ப்புறம் இருளன், பேச்சியம்மன், வீரனுடைய தேவியர் இவங்கள எல்லாருமே சுதை சிற்பங்களாக இருக்காங்க. அர்த்த மண்டபத்தில் உற்சவ திருமேனி இருக்குது. கருவறை சதுர வடிவத்தில் இருக்குது. இதன் மேலே விமானம் இருக்குது. கோயிலோட தெற்கு பகுதியில் குளம் இருக்குது. கோயிலோட மூலவர சீதலா தேவி மகா மாரியம்மன் அமர்ந்த நிலையில் 4 கரங்களோடு இருக்காங்க. வலது மேற்கரத்தில் உடுக்கையும், இடது மேற்கரத்தில் சூலமும் இருக்குது. வலது கீழ்கரத்தில் கத்தியும், இடது கீழ்கரத்தில் கபாலமும் இருக்குது. இடது காலை மடித்து வலது காலை தொங்க விட்டு வீர சிம்மாசனத்தில் இருக்காங்க. 2 தோள்களின் மீதும் 2 நாகங்கள் இருக்குது. அன்னையின் முகத்தில் மாறாத புன்சிரிப்பு தவழ்கின்றது. எத்தனை முறை பார்த்து வழிபட்டாலும் அதில் நமக்கு சலிப்பே ஏற்படாது. எத்தனையோ உயிர்களை மீட்டு தந்த அம்மன் என்பதால் அவள் முன்னிலையில் நிற்கும்போது நம் நோய் நொடி குறைகள் எல்லாம் நம்மை விட்டு உருகி ஓடுவதை
உணர முடியும். ஏராளமான பக்தர்கள் இதை அனுபவபூர்வமாக உணர்ந்திருக்காங்க. மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நோயாளிகள் இந்த அம்மனை வேண்டிப்பாங்க. தன் உடல் நலமடைஞ்சா உற்சவ காலத்தில் பாடை மீது படுத்து ஆலயத்தை வலம் வர்றதா வேண்டிப்பாங்க. பங்குனி மற்றும் ஆவணி மாதங்களில் 2 தடவை இந்த ஆலயத்தில் பாடை கட்டும் திருவிழா நடத்தப்படுது. பங்குனி மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை திருவிழா தொடங்கி 9 நாட்களுக்கு நடைபெறும். 8ஆம் நாளான அடுத்த ஞாயிறன்று பாடை கட்டி திருவிழா நடைபெறும். இந்த திருவிழாவின் போது வலங்கைமானே மக்கள் வெள்ளத்தில் மூழ்கி போயிடும். அன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் இருந்து பக்தர்கள் திரண்டு வருவாங்க. இந்த திருத்தலத்தின் மகிமையே பாடைக்காவடி திருவிழா தான். பாடைக்காவடி எடுக்க இருக்கும் பக்தர்கள் 1 வாரம் அல்லது 2 வாரங்கள் அன்னையை வேண்டி விரதம் இருப்பார்கள். காவடி எடுக்கக்கூடிய அன்னைக்கு ஒருவர் இறந்தால் எப்படி அவருக்கு பாடை கட்டி இறுதிச் சடங்கு செய்கிறோமோ அந்த மாதிரியே நேர்த்திக்கடன் செலுத்தும் பக்தரை ஆற்றில் குளிக்க வச்சு பாடையில் படுக்க வச்சு அவரை 4 பேர் தூக்கிக்கிட்டு இந்த திருக்கோயிலை 3 தடவை வலம் வருவாங்க. அதுக்கு பிறகு கோயிலோட முகப்பில் பாடையை இறக்கி வைப்பாங்க. கோயிலில் பூசாரி வேண்டிக்கிட்டு பிணம் போல் கிடக்கக்கூடிய பக்தர் மேலே அபிஷேக நீர் தெளித்து அன்னையின் பிரசாதமான விபூதியை பூசி அவரை எழச் செய்வார். இதனாலேயே மக்கள் அன்னையை பாடைக்காட்டி மாரியம்மன்னு போற்றுகின்றார்கள். மருத்துவரால் கைவிடப்பட்ட நோயாளிகள் இந்த வேண்டுதலை நிறைவேற்றினால் அவர் மரணத்திலிருந்து எழுவது போல உயிர் பெறுவார். அம்மன் தனது பக்தரை இறக்க விட மாட்டார் என்பது நம்பிக்கையாக இருக்கின்றது. இந்த ஆலய பகுதி சுமார் 2000 ஆண்டுகள் பழமையானதுன்னு சொல்கிறாங்க. புராண கதையை அதுக்கு ஆதாரமாக சொல்கிறாங்க. தட்சனுக்கு மகனாக பிறந்த சக்தி தேவி சிவபெருமானை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. தன்னோட தந்தை தட்சனால் ஏற்பட்ட அவமானத்தின் காரணமாக தன்னைத்தானே மாய்ச்சிக்கிறாங்க. மக்கள்கிட்ட இது ஒரு பிரபலமான கதை இருக்குது. விஷ்ணு பகவான் சிவபெருமான் கிட்ட ஒரு அழகான சக்தியை உருவாக்குமாறு கேட்குறாரு. சிவபெருமானால் உருவாக்கப்பட்ட அந்த சக்தி 108 இடங்களை தன்னோட இருப்பிடமாக ஆக்கிக்கிறாங்க. இந்த 108 சக்தி பீடங்களில் சில கோயில்கள் மகிமை பெற்று விளங்குகின்றது. வலங்கைமான் மகாகாளி அத்தகைய கோயில்களில் ஒன்றாக இருக்கின்றது. நோயாளிகள் மட்டும் இல்லாமல் பார்வை குறைபாடு உள்ளவர்கள், பெரியம்மை நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் திருமண வரன்களில் தடைகள் இருக்கிறவங்க இவங்க எல்லாருமே இந்த கோயிலில் பிரார்த்தனை செஞ்சுக்கிறாங்க. இந்த ஆலயம் காலை 6 மணி முதல் மதியம் 1 மணி வரையும், மாலை 4 மணி முதல் இரவு 9 மணி வரையும் திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 6 மணிக்கு நடை திறக்கப்பட்டு இரவு 9 மணிக்கு நடை சாத்தப்படும். விழா காலங்களில் நேரம் மாறுதலுக்கு உட்பட்டதாக இருக்கும். இது தினசரி 6 கால பூஜைகள் நடைபெறுகின்றது. காலையில் உஷத்கால பூஜை 5:45லேருந்து 6 மணி வரைக்கும் நடைபெறுது. காலசந்தி பூஜை 8:45லேருந்து 9 மணி வரைக்கும். உச்சிக்கால பூஜை 11:45லேருந்து 12 மணி வரைக்கும் நடைபெறும். சாயரட்ச பூஜை 5:45லேருந்து 6 மணி வரைக்கும் நடைபெறும். அதுக்கு பிறகு 2ஆம் கால பூஜை 7:45லேருந்து 8 மணிக்கு நடைபெறும். அர்த்தஜாம பூஜை 8:45லேருந்து 9 மணி வரைக்கும் நடைபெறும். கோவில் அமைவிடம் எங்கே இருக்குன்னு பார்த்தா கும்பகோணத்துலேருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவுக்குள்ளேயே குடமுருட்டி ஆற்றங்கரையில் வலங்கைமான் வரதராஜன் பேட்டையில் இந்த கோயில் அமைஞ்சிருக்குது. பக்கத்தில் இருக்கிற ரயில் நிலையம் தாராசுரம். பக்கத்தில் இருக்க பெரிய ரயில் நிலையம் எடுத்துக்கிட்டால் கும்பகோணம்னு சொல்லலாம். இது விமான நிலையம் பக்கத்தில் இருக்கிறது திருச்சி மற்றும் சென்னை. தங்குமிடம் மற்றும் உணவகங்கள் ஏராளமாக திருவாரூரிலும் கும்பகோணத்திலும் இருக்கின்றது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.